டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம எப்பவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? இளமையாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சரியாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அது எல்லாமே மறந்துட்டு நம்ம தவறாக சில பழக்க வழக்கங்களோ இல்ல வழிமுறைகளோ நம்ம ஃபாலோ பண்றதுனால தான் சீக்கிரமா முதுமைத்தன்மை வர மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு வந்துருது. அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குது? எதனால அப்படி ஏற்படுதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா பார்த்தோம்னா, நம்ம சரியான உறக்கம், சரியான அளவுக்கு உணவு, சரியான அளவுக்கு நீர் நம்ம குடிக்கணும். இத தாண்டி மனசு எப்பவுமே நம்ம லேசா வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரஷனோ இல்லாம இருந்துச்சுன்னா, நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல சித்தர்கள் சொன்ன விஷயங்கள பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ காலையில நம்ம என்ன பண்ணணும்னா, சீக்கிரமா எழுந்திரிச்சுட்டு, யூரின் மோஷன் போறது காலையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதுவே நெறைய பேருக்கு எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு. 2 ஆர் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் மோஷன் போறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களும் நெறைய இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த காலையில செய்ய வேண்டிய விஷயங்கள முடிச்சுட்டு, சாப்பிடக்கூடிய உணவுகள், அதுவும் காயகற்ப முறைகள பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம இளமையாக இருப்பதற்கான வழிமுறைகளையும் சித்தர்கள் நெறைய நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில காயகற்ப முறைகள் அப்படின்னு சொல்றத, காலையில நம்ம எம்ப்டி ஸ்டொமக்ல வெறும் வயித்துல சாப்பிடும்போது நெறைய பலன்கள் நமக்கு அதுல கிடைக்கும். ஸோ அத எடுக்கும்பொழுது தான் அந்த நரை, திரை, மூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம் இல்லையா? இப்போ ஒரு 35, 40 வயதுல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் பார்க்கும்போதே ஒரு 50 இயர்ஸ் இருக்கிற மாரி, 50 வயது இருக்கிற மாரி ஒரு தோற்றம் வருது அப்படின்னா, அது நம்ம இல்லையே நம்ம ஆரோக்கியத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னும் அழகோடு சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ இன்றைக்கு இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு இந்த வெள்ளை முடி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ கிரே ஹேர் ஏற்படுறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். அந்த வெள்ளை முடியை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, ஸோ அதற்குமே நம்ம இந்த காயக்கற்ப முறைகளை ஃபாலோ பண்ணாவே எப்பவுமே நம்ம இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, போதுமான அளவுக்கு தண்ணீர். எப்படி நமக்கு ஃப்ளூயிட் கன்டென்ட் வயிற்றுக்குள்ள இருக்க இருக்க நமக்கு நல்லாவே ஒரு இளமை தோற்றம் ஏற்படுது. எப்பவுமே நம்ம தண்ணீர் சத்து சரியா குடிக்காம, ஃப்ளூயிட்ஸ் பாடியில இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது தான் உடனே ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. ஒரு வறண்ட தன்மை நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வறண்ட தன்மை ஏற்படுறதுக்கு காரணம் நமக்கு உள்ள ஃப்ளூயிட் இல்லாததுனால ஏற்படுறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம கவனத்துல வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான அளவுக்கு உணவு. உணவு அப்படின்னு சொல்லும்போது பேலன்ஸ்ட் டயட்டா எடுக்கணும். இதுல நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக, இளமையாக இருக்கிறதுக்கு புரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு அந்த புரோட்டீன் தான் செல்களுக்கு ஒரு நரிஷ்மெண்ட்ட குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடக்கூடிய அந்த கீரை வகைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முளைகட்டிய பயிறு வகைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சேர்த்து சரியான விகிதத்துல சாப்பிடும்பொழுது, உடல்ல இளமை அப்படின்றது தெரியும். சிலருக்கு முகத்துல பார்த்தோம்னா, அங்கங்க பிளாக் பேட்சஸ் மாதிரி தெரியும். கருமை நிறத்துல ஒரு திட்டுக்கள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இப்ப கருமை நிற திட்டுக்கள் நம்ம முகத்துல அங்கங்க இருக்குன்னா, நெறைய டாக்ஸின்ஸ் நம்ம உடல்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப டாக்ஸின்ஸ எலிமினேட் பண்ற மாதிரியான விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நிச்சயமாக அடுத்த கட்டம் நம்ம இளமையாக வாழ முடியும். அடுத்து இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, அடிக்கடி ஒரு ட்ரைனஸ், வறண்ட தன்மை. வாயில வறண்டு போதுங்க. முடி கூந்தல் ரொம்ப வறண்டு போற மாதிரி இருக்கு. முகமே வறண்டு போற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவுமே கொஞ்ச நாள்ல நமக்கு முதுமையான தோற்றம் வர மாதிரி காணப்படும். இதையும் நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக லிவர் ஃபங்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். லிவர் ஃபங்ஷன் நார்மலா இருந்துச்சுன்னா, நம்ம உடலும் சரி, மனதும் சரி இளமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளோ, வயது முதிர்வு அதாவது சுருக்கங்கள் ஏற்படுவதற்கு லிவர் ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப லிவரோட ஃபங்ஷன் நார்மலா இருந்துச்சுன்னா,
நம்ம முகமும் சரி, உடல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸும் சரி எப்பவுமே நார்மலா இருக்கும். அந்த சுருக்கங்கள் வராமல் இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸை நம்ம கண்டினியூஸா எடுக்கும்பொழுது லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலா நமக்கு இருக்கும். அப்போ லிவர் ஃபங்க்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளமோ, பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, நம்ம முகத்துல வந்து ஒரு வயதான தோற்றமோ, இல்ல ஸ்கின்ல வந்து வயதான தோற்றமோ தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ் ரொம்ப இளமையா இருப்பாங்க. ஸ்கின்ல பார்த்தா ஒரு சுருக்கங்கள் இருக்கும். ஸோ கையில, கால்லலாம் வந்து பார்த்தோம்னா சுருக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த சுருக்கங்களும் எதனால இருக்கு? அத வந்து சரி பண்றதுக்கான வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணணும். எந்த மாதிரியான உணவுகள் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில வந்து எடுத்துக்கிட்டே வரோம். ஸோ ரொட்டீன் லைஃப்ல இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டா எப்பவுமே நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம், இல்ல இளமையா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பழ வகைகளை வந்து நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ பழ வகைகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதுல என்ன பழங்கள் சாப்பிடலாம்? ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா, நம்பர் 1 அப்படின்னா லெமன். என்னைக்குமே நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் முக்கியம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பைனாப்பிள் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் வாழை. வாழை அப்படின்னு சொல்லும்போது செவ்வாழை. தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ பனானா வந்து நம்ம எடுத்து ஃபேஷியல் கூட நம்ம பண்ணலாம். ஸோ ஃபேஷியல் அப்படின்னு சொல்லும்போது உடல், நம்மளுடைய முகம், கழுத்து இந்த இடங்கள்ல எல்லாமே நல்லா கனிந்த செவ்வாழைய வந்து நல்லா மிக்ஸியில போட்டு கூட அரைச்சி ஃபேஸ்ல நம்ம உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வாரம் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமா நமக்கு தோல் சுருக்கங்களோ, தோல்ல வந்து ஒரு ட்ரைனஸ் வறண்ட தன்மை இருக்கா, அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு, சோப்ஸ் இது எல்லாம் யூஸ் பண்ணோம்னாலும், நம்ம வந்து அதிகமா ஒரு இளமை தன்மையில இருந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதற்கு நம்ம பேசிக்காவே நம்ம ஹெர்பல்ஸ் இருக்கக்கூடிய குளியல் பொடிகளை வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா வாரம் ஒரு முறை பஞ்சகல்ப குளியல் பொடியை பயன்படுத்திட்டு மற்ற நாட்கள்ல எல்லாமே சாதாரணமான குளியல் பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல மாற்றம் கொண்டு வந்துட்டு உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் தான் ரொம்ப முக்கியம் சொல்லலாம். இது வந்து இந்த நட்ஸ் வகைகள்ல நிறையவே இருக்கு. சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், வெள்ளரி விதை, வேர்க்கடலை இதுல எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இதை நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் நிச்சயமான பலன் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக இதுல வந்து கீரை வகைகளை நம்ம நிறைய சாப்பிடணும். இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கீரை வகைகள் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்றோம். பொன்னாம் காண்ணி, நம்ம மேனியை வந்து பொன் மாதிரி மாற்றக்கூடிய கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கற்பு முறைப்படினா இந்த பொடிய நெய்யோடு கலந்து டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலும் நமக்கு இளமையான ஒரு தோற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல சித்த மருத்துவத்துல வந்து பார்த்தோம்னா நெய் மருந்துகள் நிறைய இருக்கு. ஞான ஜோதி நெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேகத்தை நல்லா ஜொலிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய நெய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞான ஜோதி நெய்யை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா உணவுக்கு முன் டெய்லி காலை இரவு 2 வேளையும் 10 ml அளவுக்கு சாப்பிடலாம். ஸோ அப்போ நமக்கு அறிவு மட்டும் கிடையாது, உடலும் வந்து நமக்கு பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்றது தான் ஞான ஜோதி நெய். இதுல சேரக்கூடிய மூலிகைகளும் என்னன்னா எல்லாமே காயகற்ப மூலிகைகளா தான் இதுல சேர்ந்திருக்கும். நெல்லிக்காய் ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வலம்புரிக்காய் இதுல சேருது, தாண்டிக்காய் இதனோட சேருது, நாயுருவி இதுல சேருது, அம்மான் பச்சரிசி, வசம்பு இந்த மாதிரியான மூலிகைகள் இதுல சேர்த்து செய்யக்கூடியதுனாலதான் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்ற மாதிரியான என்றைக்குமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஞான ஜோதி நெய். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த பதிவுல எப்பவுமே நம்ம இளமையா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன தவறுகள் செய்யறோம், அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி.